எதுக்காக ரோஹித் சர்மா கேப்டன்சியை பார்த்தீங்கன்னா வாங்கி மும்பை இந்தியன்ஸு ஹார்திக் பாண்டியாட்ட கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2015 ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடில் நம்ம ஹார்திக் பாண்டியாவை ஃபஸ்ட்டு ஐபிஎல் ஆக்ஷனில் எடுக்கிறாங்க. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியா அந்த வருஷத்தோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு கப் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கப் 2021 ஒன்று 19 ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. 2019 பார்த்தீங்கன்னா செம பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்காரு நம்ம ஹார்திக் பாண்டியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாது லைஃப் எப்படி மாறும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 2022 நம்ம ஹார்திக் பாண்டியா வெளியே விட்டாங்க. என்னான்னு தெரில, வெளியே விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டீம் புதுசாக வருது, குஜராத் டைட்டன்ஸும் லக்னோவும். குஜராத் டீமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமிச்சிட்டாங்க. 2022 பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு அந்த டீமுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 சிஎஸ்கே கூட ஃபைனல் வரைக்கும் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் ஃபைனல் போய் கப்பு மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லியாலும் ஒரு டைம் கப் வாங்கி கொடுத்துருக்காரு, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுது. இதை பார்த்துருந்த நம்ம மும்பை இந்தியன்ஸு நம்மக்கிட்ட இருந்த பையனை வெளியே விட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறானே, நல்ல டீம் கேப்டன்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு ஹார்திக் பாண்டியா எப்படியாச்சும் நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா 2023 நடந்த ஐபிஎல் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸுக்கு எடுத்துட்டாங்க. ஹார்திக் பாண்டியா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை வெளியே விட்டீங்களே, நான் குஜராத் டீமுக்காக போய் கப்பு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கேப்டன்சி தான் பண்ணுவேன், ரோஹித் சர்மா மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நிறையா காசுமே கொடுத்துருக்காங்களாட்டிருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கேப்டன்சி தந்தால் தான் இந்த டீமுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா முக்கியமாகவே கேப்டன்சியை வாங்கி ரோஹித் சர்மாட்டிருந்து வாங்கி ஹார்திக் பாண்டியா கொடுத்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ரோஹித் சர்மாட்டிருந்து எதுக்கு வாங்கி தரணும் அப்படின்னா, அவர் 2023 நடந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி இருந்தார். அந்த கேப்டன்சி இருந்து இந்தியா பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தால் ரோஹித் சர்மாட்டிருந்து கேப்டன்சி தந்திருக்கவே மாட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா தோற்று போயிடுச்சு. தோற்றதுனால இவங்களுக்கு பிடிக்காம கேப்டன்சியை வாங்கி ஹார்திக் பாண்டியாட்ட கொடுத்துட்டாங்க. இதுவுமே குஜராத் டீமுக்காக கப்பு வாங்கினதுக்கப்புறம் தான் இது நடந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் 2024 அவர் நினச்ச மாதிரி அமையல. ரொம்பவே பூ பண்ணி கேப்டன்சி அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாம் கிரவுண்டுக்குள்ளே பூ பண்ணி நாயின்னு சொல்லி நிறையா இது பண்ணிட்டு கிடக்குறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவர் ஆட்டிடியூடால் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா காண்டாக வைப்பாருன்னு சொல்லி ஆகலாம். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்திக் பாண்டியா ஃபேன்ஸு. பை கைஸ், அடுத்த